ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்க் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து டொமேட்டோ போஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 10 நிமிஷத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1.5 கப்பு அவில் போஹாவை வந்து தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. ஒவ்வொரு போஹாவுக்கும் அந்த டைம் வந்து மாறும். அதனால் உங்கள் போஹா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. தனியாக அந்த போகாவை நல்லா கிளறி தனியாக ஆற வச்சுருங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 நீல வாக்கில் கீறின பச்சை மிளகாய் இதை போட்டு வதக்குறோம். வதக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம தக்காளி, இதுதான் மெயின். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தக்காளி நிறையா பிடிக்குன்னா நீங்கள் 1 கப் கூட போடலாம், இல்லை 5 தக்காளி போடலாம். அந்த தக்காளியை நல்லா போட்டு வணங்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆகும் இல்லைங்களா, தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. நிறையா தேவையில்ல, சும்மா ஒரு பிஞ்ச் போடுங்க போதும். போட்டுட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன், நான் போட்டிருக்கிறது 1 டீஸ்பூன், உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டை கம்மி பண்ணி வச்சுடுங்க. அப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா போகா, அது அவில் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் கலந்துட்டு அலங்காமல் கிளறுங்க, மெதுவாக கிளறுங்க. ஏன்னா இல்லைன்னா போகா உடஞ்சிரும், அவில் உடஞ்சிரும். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக கிளறுங்க. கிளறிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.